ரொம்ப அதிகமாக காரம் எடுத்துக்கிறது, உடல் உஷ்ணம் அதிகமாகிற மாதிரி ட்ராவல் பண்ணுறது, இல்லை தண்ணி கம்மியாக குடிச்சு யூரின் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் டார்க் கலரில் போகிறது, அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல இருக்கும்போது ஒரு வகையான வெப்பம் கிரியேட் ஆகும். எஸ்பெஷலி வந்து நைட் டைம்ஸில் ஃபீவர் அண்ட் சில்னஸ் இருக்கும், நடுக்கம் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பெக்குலியர் சிம்டம் ஃபார் யூடின்னு சொல்லலாம். மழை பெய்கிற டைமில் போய் பானிபூரி ரோட் சைடில் சாப்பிட்றது, சம்டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே செய்கிறாங்க. ஒரு ஹைஜீனே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வாட்டர் கண்டாமினேட்டடாக கூட யூடிஐ வந்து நமக்குள்ளே போகலாம். நன்னாரி சர்பத் மாதிரி இல்லை பொடி மாதிரி, இப்போ சுகர் பேஷண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளமில் இருப்பாங்க, அப்போ நன்னாரி சர்பத் குடித்தா சுகர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நன்னாரி பவுடர் பேஸில் கிடைக்கும், அதை வாங்கி கஷாயம் வச்சு குடிக்கலாம். ஸோ நன்னாரி வந்து த பெஸ்ட் ஃபார் யூடிஐ ஆஸ் வெல் அஸ் அந்த இன்ஃபெக்ஷன், யூரின்ல ரத்தம் கலந்து போகிறது, அதுக்கு எல்லாமே நன்னாரி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இன்டர்கோர்ஸ் பண்ணாலும் அவங்க வந்து ஆனல் செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மோஸ்ட்லி இந்த ஈகோலை பாக்டீரியா வந்துட்டு குடலில் தான் தங்கி வளருது, மோஷனில் தான் இருக்கும். அப்படிங்கிறனால ஆனல் செக்ஸில் இந்த ஈகோலை வந்து ஆணுக்கும் வந்து பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த இந்தியன் டாய்லெட்ஸ் பெட்ரு. ஸோ அது மாதிரி இருக்கிறது, ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே ஏர்போர்ட்னு எடுத்துகிட்டா கூட இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷனலி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் தண்ணி நிறைய குடிச்சு யூரினும் வந்து அடிக்கடி போகிற மாதிரி வச்சுக்கணும். இது இல்லாமல் கர்ப்பப்பை கிளென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம். இப்போ யூரினரி ட்ராக்டில் வந்துட்டு எரிச்சலோ இல்லாட்டி பெயினோ இல்லை ஒரு மாதிரி ரொம்ப அனீஸியாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம யூடிஐன்னு கன்சிடர் பண்ணலாமா? லைக் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணலாமா? இப்போ யூஸ்வலி நம்ம ரொம்ப அதிகமாக காரம் எடுத்துக்கிறது, உடல் உஷ்ணம் அதிகமாகிற மாதிரி ட்ராவல் பண்ணுறது, இல்லை தண்ணி கம்மியாக குடிச்சு யூரின் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் டார்க் கலரில் போகிறது, அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக தான் நான் தண்ணி குடிக்கிறேன், நான் ட்ராவலே எதுவும் பண்ணல, ட்ராவல் ஹிஸ்ட்ரி கிடையாது, காரமாகவும் நான் எதுவும் சாப்பிடல, ஆனாலும் எனக்கு வந்து யூரின் போகிற இடத்துல ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ப்ளஸ் சம்டைம்ஸ் சில்னஸ் வித் ஃபீவர் இருக்கும். அதாவது யூடிஐ இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல இருக்கும்போது ஒரு வகையான வெப்பம் கிரியேட் ஆகும். எஸ்பெஷலி வந்து நைட் டைம்ஸில் ஃபீவர் அண்ட் சில்னஸ் இருக்கும், நடுக்கம் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பெக்குலியர் சிம்டம் ஃபார் யூடின்னு சொல்லலாம். பட் அதர்வைஸ் வந்து யூரின் போகும்போது ரொம்ப ஃபவுல் ஸ்மெல்லாக இருக்கும் யூடிஐ இன்ஃபெக்ஷனில். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். ஸோ அடிக்கடிக்கு யூரின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு தடவை யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பாக்டீரியா வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் ஃபார் யூடிஐ. ஓகே, எதனால் வருது டாக்டர்? யூடிஐ எதனால் வருது? இப்போ யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்து ஈகோலை இன்ஃபெக்ஷன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா ஆண்களுக்கு வந்து யூரித்ரா வந்து நீளமாக இருக்கிறனால ஜாஸ்தி இருக்காது, ஸ்ப்ரெட்டிங்க்கு வந்து கம்மி. பட் அதர்வைஸ் வந்து பெண்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது தங்கி உயிர் வாழ்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன்ஸ் தான். அப்போது மோஷனில் தான் அது அதிகமாக இந்த ஈகோலை பாக்டீரியா தங்கி வாழுது. அப்போது என்ன ஆகும்னா மோஷன் வந்து போயிட்டு வாஷ் பண்ணும்போது ஃப்ரண்ட் வழியாக பெண்கள் வந்து வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து யூரித்ராக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால பெண்கள் ஆர் மோர் ப்ரான் டு அஃபெக்ட் வித் யூடிஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் ரொம்ப காமனாக நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, ஹைஜீன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை சமயத்தில் இந்த மழை பெய்கிற டைமில் போய் பானிபூரி ரோட் சைடில் சாப்பிட்றது, சம்டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே செய்கிறாங்க. ஒரு ஹைஜீனே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வாட்டர் கண்டாமினேட்டடாக கூட யூடிஐ வந்து நமக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், ஃபவுல் ஸ்மெல் யூரின் இருக்கும், யூரின் அடக்க முடியாமல் இருக்கும், நைட் ஃபீவர் சில்னஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். சமயத்தில் வந்துட்டு கலங்களாக பிளட் கலந்த மாதிரி கூட யூடிஐ இன்ஃபெக்ஷனில் இருக்கும். ஓகே. மற்ற பாடி பார்ட்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு யூடிஐ வந்து க்ரியேட் பண்ணும்? ஸோ யூடிஐ இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி யூரினரி ட்ராக்ட் ப்ளஸ் வந்துட்டு பிளாடர் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணும். சமயத்தில் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளீடிங் வரும், அதுக்கப்புறமா யூரின் வரும். கிட்னி ஸ்டோனாக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து ரெண்டுக்கும் மிஸ்மேட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் அடிக்கடிக்கு யூரின் போகும், பிளட்டு கலந்த யூரினில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் தான் கிட்னி ஸ்டோன் ரூல் அவுட் பண்ண முடியும். அதே போல் யூடிஐனா ஒரு தடவை யூரின் கல்ச்சர் பண்ணி பாக்டீரியா ப்ரெசென்ட் இல்லைன்னு பார்க்கணும். பட் இது எல்லாத்தோட முக்கியம் வந்து இது குடலில் வாழ்கிறதுனால ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து லைஃப் லாங் இது சரியே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அப்போதைக்கு அந்த பாக்டீரியாஸ் போயிடுச்சுன்னு நினைப்பீங்க, பட் இன்டெஸ்டைன்ஸில் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஸோ சித்த மருத்துவத்துப்படி நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பேதிக்கு தான் கொடுப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டயூரிட்டிக், மோர் தேன் அ டயூரிட்டிக், பர்கேட்டிவ் தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயூரிட்டிக்னால் நம்ம வெறும் தண்ணி குடிச்சிட்டு யூரின் போங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம்.
அது நார்மல் ட்ரீட்மெண்ட். பட் ஃபார் அ பெர்மனன்ட் கியூர் ஒரு தடவை பர்கேட்டிவ் கொடுத்து வயிறு ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணாதான் அந்த பாக்டீரியா வில் வாஷ் அவுட் டோட்லி. ஓகே. இப்போ இந்த யூடிஐ வந்துட்டு ஈஸியாக கியூர் பண்ணலாமா, இல்லாட்டி அது ரொம்ப டைம் எடுத்து அதான் ஒரு தடவை பர்கேட்டிவ் கொடுத்துட்டு நமக்கு வந்து இன்டெஸ்டைன்ஸும் வாஷ் பண்ணிவிட்டு டயயூரிட்டிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ டயயூரிட்டிக்ஸில் வந்து நீங்கள் வீட்டிலே ஃபாலோ பண்ணணுன்னா வாழைத்தண்டு வந்து பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் சரி யூடிஐ கிளியர் பண்ணுறதுக்கும். அதே போல் வந்து முள்ளங்கி ஜூஸும் வந்து டயயூரிட்டிக் தான். அதாவது யூரின் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், சிறுநீரக தாரைகள் எல்லாத்தையுமே வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு. அதே போல் இந்த மாதிரி பாக்டீரியாலாம் வந்து அந்த ட்ராக்ட் எல்லாம் புண்ணாயிருக்கும்ல, அதை ஹீல் பண்ணுறதுக்கு நன்னாரி த பெஸ்ட். ஸோ நன்னாரி சர்பத் மாதிரி இல்லை பொடி மாதிரி, இப்போ சுகர் பேஷண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளமில் இருப்பாங்க, அப்போ நன்னாரி சர்பத் குடித்தா சுகர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நன்னாரி பவுடர் பேஸில் கிடைக்கும், அதை வாங்கி கஷாயம் வச்சு குடிக்கலாம். ஸோ நன்னாரி வந்து த பெஸ்ட் ஃபார் யூடிஐ ஆஸ் வெல் அஸ் அந்த இன்ஃபெக்ஷனு ப்ளீடிங், யூரின்லேயே வந்து ப்ளீட் ஆகும்ல, யூரின்லேயே ரத்தம் கலந்து போகிறது, அதுக்கு எல்லாமே நன்னாரி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ எடுத்துக்கலாம். தோற்பான விஷயங்களும் அந்த புண்ணெல்லாம் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சித்த மருத்துவத்தில் வந்து நீர்மூலி கஷாயம், நீர்மூலி, நெரிஞ்சில் முள் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த கஷாயங்கள் வந்து ரொம்ப பலன் கொடுக்கும். அதே போல் சோம்பு தண்ணி, சோம்பு வந்து நல்ல கூலிங்கான ஒரு விஷயம். இப்போ ஜீரகம் நமக்கு டைஜஷன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சோம்பு வந்து யூரினரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் வந்து ஆறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல் பசு வெண்ணெய், இந்த சோம்பு தண்ணி இருக்குல்ல, சுடு தண்ணியில் கொஞ்சம் சோம்பு போட்டு காய்ச்சிட்டு லைட்டாக சூடாக இருக்கும்போது கொஞ்சம் பசு வெண்ணெய் மிக்ஸ் பண்ணி குடித்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷன், யூரின் போகிற இரிட்டேஷன் வந்து சரியாகும். இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் வந்துட்டு நண்டுக்கல் பருப்பம், சிலாசத்து பருப்பம், இதெல்லாமே வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷனுக்கும் சரி கிட்னி ஸ்டோன் கிளியர் ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து யூடிஐ வருது அப்படின்னா என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கும் அவங்க பாடியில்? இப்போது ப்ரெக்னென்ட் உமன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷன் ப்ரெக்னென்சி டைமில் அவ்வளோ வராது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து தன்னைத்தானே தற்காத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இன்ஃபேக்ட் ஒரு முடக்குவாதம் வந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் முடக்குவாதம் வலியே இருக்காது. ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒன்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் திருப்பி அந்த ஆட்டோமேட்டிக் டிஸார்டரில் முடக்குவாதம் வந்துடும். அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். முடக்குவாதம் நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளோட செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி ஜாயிண்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியாது. கை கால் நீட்டி மடக்க முடியாது. ஒரு காஃபி கப்பை கூட எடுத்து குடிக்க முடியாது. விரைச்சு போன மாதிரி முடக்குவாதம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் தான் திருப்பி எனக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் மோஸ்ட்லி இயற்கையாக நம்மளை காத்துக்கும். அதே மாரி உங்களுக்கு யூடி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காரத்தை கம்மி பண்ணிவிட்டு ஜென்ரலாக இந்த நீர்மூலி கஷாயம் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். நீர்மூலி ரொம்ப ரொம்ப சேஃப். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு 2-3 பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 வருஷத்தில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீட்டஸ்க்கு வந்து ஹைரோநெஃப்ரோசிஸ் இருந்துச்சு, கிட்னியே வீங்கிருச்சு. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. பட் நம்மளோட அந்த நீர்மூலி கஷாயம் ஒரு சில மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஃபீட்டஸ்குள்ளே அந்த கிட்னி ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் சரியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஈவன் சேஃப் டியூரிங் ஃபார் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஸோ நீர்மூலி கஷாயம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, கிட்னின்னு என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீர்மூலி கஷாயம் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ அதே ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ரிப்பீட்டடாக இந்த மாதிரி யூடிஐ இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? கண்டிப்பாக பேதிக்கு எடுக்கணும். சித்த மருத்துவத்தில் அகத்தியர் குளம்னு ஒரு மெடிசன் இருக்குது. இஞ்சி சாரில் கலந்து காலையில் 4 to 6 o'clock வந்து பர்கேஷனாக கொடுப்போம். ஸோ குடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 hours 3 hours வந்து மோஷன் ஸ்டார்ட் ஆகி இன்டியூஸ் ஆகிடும். ஸோ அப்போது கிட்டத்தட்ட ஒரு 8 times வந்து அது கிளென்ஸ் ஆகும். ஹாஃப் டேயில் ப்ராசஸ் தான் அது. ஸோ மத்தியானம் வந்து ஒரு தயிர் சாதம் இல்லை மோர் சாதம் சாப்பிட்டாங்கன்னா அது நின்றும் மோஷன். ஸோ மோஷன்லேயே அதெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுங்கிறது தான். இப்போ நம்ம வந்து யூடிஐ அப்படின்னா உடனே யூரின் போகிறதுல தான் இருப்போம். தண்ணி நிறையா குடிக்கணும், யூரின் அடிக்கடி, இன்ஃபேக்ட் தண்ணி நிறையா குடிக்கணும், யூரின் போகணும், யூரின் அடக்கக்கூடாது. மெயினாக வந்து நிறைய பேர் பப்ளிக் டாய்லெட்ஸ் போகிறதுக்கு ஒரு அவர்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்து தான் போகிறாங்க. அதுவே யூடிஐ இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். ஸோ அதனால் ப்ளஸ் மோஷனும் ஃப்ரீயாக போகணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு யூடிஐ ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த பாக்டீரியா தங்கி வாழ்கிறதே குடலில் தான். அப்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராசஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னா நிலவாரை, பொன்னாவாரை சூர்ணத்தை வந்து அவங்க ரெகுலர் பேஸில் எடுக்கல, வீக்லி ஒன்ஸ் போட்டு கிளென்ஸ் பண்ணி கூட வச்சுட்டாங்க அப்படின்னா குடல் சுத்தமாக இருந்தாலே யூடிஐ வராது. ஓகே. இப்போ அதே ஒரு யூடிஐ இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு அந்த இச்சிங் பெயின்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக இருக்கும். பட் அவங்க ஒர்க் போகே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது அவங்க என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்லாம், இல்லை என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம், லைக் ஒர்க் ஸ்பேஸில் அது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி? காரமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி யூரினரி ட்ராக்டில் வந்து ஃபுல்லாக புண்ணு இருக்கும். அப்போ காரம் சாப்பிட்டாங்கன்னா புண்ணு இன்னும் ஜாஸ்தியாகும். ஸ்பைசி ஃபுட்ஸை கண்டிப்பாக கட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, இல்லை இளநீர், மோர், நொங்கு, ப்ளஸ் ரோஸ் குல்கந்து, நன்னாரி சர்பத்து, லெமன் போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி எடுத்தாங்கனாவே அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸில் ரொம்ப இரிட்டேஷனோ வலி வேதனையோ இல்லாமல் அவங்க ஒர்க்கையும் பார்க்குற அளவுக்கு இருக்கும்.
ஓகே. இப்போ யூடிஐ இருக்கிற பர்சன் வந்துட்டு உடல் உறவு வச்சுக்கலாமா? இப்போ யூடிஐ வந்து ஆல்ரெடி பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெண்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த யூடிஐ ஓட அந்த பெயின் எல்லாமே வந்து ரொம்ப சிவியர் தான் ஆகும். இன்னொன்று வந்துட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணாலும் அவங்க வந்து ஆனல் செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மோஸ்ட்லி இந்த ஈகோலை பாக்டீரியா வந்துட்டு குடலில் தான் தங்கி வளருது, மோஷனில் தான் இருக்கும். அப்படிங்கிறனால ஆனல் செக்ஸில் இந்த ஈகோலை வந்து ஆணுக்கும் வந்து பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதர்வைஸ் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்கோர்ஸ் டைமில் யூடிஐ இருந்தாலே வஜைனல் ட்ரைனஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு அந்த பாக்டீரியா வந்து வெளியே தள்ளுறதுக்கு ஃபுல் தண்ணியும் வந்து உங்களுக்கு ட்ராக்டுக்கு போய் யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வெஜைனல்லாம் யூட்ரஸ்லாம் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். அப்போது யூடிஐ டைமில் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது வெஜைனல் ட்ரைனஸின் காரணமாக அவங்களால வந்து ப்ராப்பராக காம்பன்சேட் பண்ண முடியாமல் கண்டிப்பாக பெயின் வந்து சிவியராக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யூடிஐ கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. ப்ளஸ் ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் வாரம் ஒருக்க உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இளநீர் எடுத்துக்கிறது, இளநீர்லேயே பனங்கள் கண்டு போட்டு குடிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோஸ் குல்கந்து எடுத்துக்கலாம். இல்லை பன்னீர் ரோஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து ஒரு 2-3 கேஷ்யூ நட்ஸு ப்ளஸ் தேங்காய் பீஸ் இருக்குல்ல அதெல்லாம் உள்ளே போட்டு தேங்காய் பால் மாதிரி எல்லாம் போட்டு அரைச்சி வடித்து குடிக்கும்போது அந்த ரோஸோட எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு அந்த திருப்பி அது எல்லாமே நம்ம குடிச்ச அந்த ரோஸ் ட்ரிங்க் எல்லாமே உங்களுக்கு யூரினில் தான் வரும். ஸோ அது வந்து சூத்னிங்காக உங்களுக்கு வந்து கிளென்ஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யுனானியில் வந்து ரோஸ் வாட்டர்னே இருக்குது, எடிபிள் ரோஸ் வாட்டர். இப்போ நம்ம வந்து ரோஸ் கலரில் இருக்கிறது ஃப்ராக்ரன்ஸ் போட்டு கெமிக்கலாக வருது ரோஸ் வாட்டர், நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுறதுலாம். ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் வந்து எடிபிளாக உள்ளுக்கு குடிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதை வாங்கி எடுத்துக்கலாம். ப்ளஸ் த பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாண்டில் தான். ஸோ சாண்டில் வந்து சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறோம், கவர்மெண்ட் அப்ரூவ்டோட. அந்த மாதிரி சாண்டில் பேஸ்டு மெடிசன்ஸோ சாண்டில் ஆயிலே எடிபிளாக கிடைக்குது. நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஒரிஜினல் எடிபிள் சாண்டில் ஆயில் கிடைக்கும். அது ஜஸ்ட் ஒரு 3 to 4 drops டெய்லி பாலில் கலந்து குடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து பிளட்டே போயிட்டு இருக்கிற யூரின் இருந்தால் கூட கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து சாண்டில் ஆயில் வந்து இன்டர்னலாக எடுக்கிறது த பெஸ்ட் ஃபார் யூடிஐ. ஓகே. பாக்டீரியல் வஜைனோசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல டாக்டர், ஸோ அது வந்துட்டு எதனால் வருது? பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து விமனில் நிறைய வரதுனால அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்றாங்க. ஏன் அது வருது? பாக்டீரியல் யாருக்காவது இது எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜாக இருந்திருக்கலாம். இல்லை யூரினரி இதில் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸில் ரொம்ப ஜாஸ்தி இது வந்து பாக்டீரியல் வெஜினோஸில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்தியன் டாய்லெட்ஸ் பெட்ரு. ஸோ அது மாதிரி இருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே ஏர்போர்ட்னு எடுத்துகிட்டா கூட இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷனலி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் தண்ணி நிறைய குடிச்சு யூரினும் வந்து அடிக்கடி போகிற மாதிரி வச்சுக்கணும். இது இல்லாமல் கர்ப்பப்பை கிளென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி வந்து நம்ம நீர்மூழ்கிலாம் குடித்தா யூரினரி ட்ராக் கிளென்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பெண்களே வந்து பார்த்திங்கன்னா மலைவேம்பாதி தைலம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு பீரியட்ஸ் டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பீரியட்ஸ் தான் கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கூட மலைவேம்பாதி தைலம் இருக்குல்ல அது இப்போ கேப்சியூலாக கூட கிடைக்குது. ஸோ அந்த கேப்சியூல் வந்து பீரியட்ஸ் டைமில் காலைல வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். ஏன்னா அது கசப்பாக இருக்கிறதுனால கேப்சியூலில் வந்திருக்கு. பொதுவாக வந்து அந்த தைலம் வந்து நம்ம நீராகாரத்தோடு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், இல்லை சாப்பாடு வச்ச கஞ்சியோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அந்த தைலம் வந்து கசப்பாக இருக்குங்கிறதுனால. பட் அந்த கேப்சியூல் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு கசப்பு தெரியாதுங்கிறனால கேப்சியூல். பட் அதர்வைஸ் ஆயில் தான் பெஸ்ட்டு. என்னால் டேஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா. அந்த மலைவேம்பாதி தைலம் வந்து கர்ப்பப்பை வந்து டோட்டலாக கிளென்ஸ் பண்ணும்போது இந்த பாக்டீரியா எல்லாமே வந்து பீரியட்ஸ் டைம்லேயே வாஷ் அவுட் ஆகிடும். ஓகே. அதே பீரியட்ஸ் டைமில் மட்டும் சாப்பிடணும்? ஏன்னா அப்போ தான் மென்ஸ்ட்ரேஷனில் யூட்ரஸ் கிளென்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ அதனால் பீரியட்ஸ் டைமில் காலைல வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும்போது டோட்டலாகவே வந்து உங்களுக்கு ஓவரி டியூப்ஸ், அந்த எண்டோமெட்ரியல் இன்ஃபெக்ஷனு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணுற டைமில் நம்ம இதை கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளென்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த பீரியட்ஸ் டேஸை வந்து சூஸ் பண்ணி அந்த டைமில் எடுக்கும்போது யூட்ரஸே வந்து கிளென்ஸ் ஆகும்போது எல்லா டைப் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுமே வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.